ஆதரித்து அமைகின்றேன். நன்றி வணக்கம். ஆதரித்து அமைகின்றேன். நன்றி வணக்கம். முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கின்ற மேகதாது அணை கட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுதியான நிலைப்பாடு. காவிரி நதிநீர்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோக நாம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. காவிரி நடுவர் மன்றம், காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு, மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட அனைத்துக்கும் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ கழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தான் முழு காரணம். அது இந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தையும் நடத்திதான் நாம காவிரி மீதான உரிமையை போராடித்தான் பெற்றிருக்கின்றோம். ஆனா அதை பறிக்கின்ற வகையில இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த முயற்சியை அவங்க எடுத்த போது அந்த சமயத்துல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சிக்கு எதிராக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். மேகதாது அணை கட்ட நினைக்கின்ற கர்நாடக அரசுக்கு எதிராக எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை இன்று ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அவைக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2021 ஆண்டு மே மாசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த அடுத்த மாசமே, ஜூன் மாசமே, மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்க கூடாதுன்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் பிரதமருக்கு அன்றைக்கு கடிதம் எழுதினார். பிறகு அதே கருத்தை வலியுறுத்தி ஜூலை மாதத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள்.